அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம தமிழ் முழு மாதிரி தேர்வுகளாக நம்ம எக்ஸாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம். கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சிருந்தா ரிவிஷனுக்கும் ஒரு டெஸ்ட்டாக நீங்கள் ஒரு அட்டன் பண்ணி பார்க்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு 100 கேள்விகளை நம்ம முதல் முழு மாதிரி தேர்வில் பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்கள். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை யார் பாராட்டுகிறார்? எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை பாராட்டுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர் ஆவார். அறநெறி பிழையா திறனறி மன்னர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? அறநெறி பிழையா திறனறி மன்னர் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஆன்சர் அகநானூறு என்பது சரி. திருத்தொண்டர் திருவந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலை இயற்றியவர் ஆன்சர் நம்பியாண்டார் நம்பியாவார். மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மிசைனா அதனுடைய பொருள், அதனுடைய எதிர்ச்சொல் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். மிசை என்பது மேலேன்னு குறிக்கும், அதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா கீழே என்பதாகும். நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்றவர் யார்? நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்றவர் தோ. பரமசிவன். மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களின் முதல் நூல் எது? மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் இயற்றிய முதல் நூல் கிறித்தவமும் தமிழும் என்பது சரி. இந்த ஆதிரை பருக்கைகள் வீழ்ந்ததும் பூமி பாத்திரம் அமுத சுரபி என்ற வரிகளை எழுதியவர் யார்? இந்த ஆதிரை பருக்கைகள் வீழ்ந்ததும் பூமி பாத்திரம் அமுத சுரபி என்று எழுதியவர் அப்துல் ரகுமான் ஆவார். தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் எனும் பாடல் வரிகளை எழுதியவர் யார்? தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் எனும் பாடல் வரியை எழுதியவர் சத்திமுத்த புலவர் என்பது சரி. ரோபோ என்னும் சொல்லை பயன்படுத்திய ஆண்டு எந்த ஆண்டு? ரோபோ என்னும் சொல்லை பயன்படுத்திய ஆண்டு 1920ஆம் ஆண்டாகும். ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் பழமொழி 400 ஆகும். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி ஆன்சர் முடியரசன் என்பது சரி. பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. வெந்து சினந்து போந்து சொற்ற. இதுல பொருந்தாத ஒன்று எது? ஆன்சர் கரெக்டு தான், சொற்ற. இது பெயரச்சம். வெந்து சினந்து போந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வினைத்தொகையா வரும். சொற்ற என்பது சரியான விடையாகும். பத்துப்பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலை எழுதியவர் யார்? பத்துப்பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் மா. ராசமாணிக்கனார் ஆவார். சாந்தாதத் என்பவரின் எந்த சிறுகதை இலக்கிய சிந்தனை அமைப்பின் சிறந்த சிறுகதைக்கான விருதை பெற்றது? சாந்தாதத் அவருடைய எந்த சிறுகதை இலக்கிய சிந்தனை அமைப்பின் சிறந்த சிறுகதைக்கான விருதை பெற்றது? ஆன்சர் கோடைமலை என்பது சரி. மணிமேகலை முதலில் யாரிடம் உணவு பெற்றாள்? மணிமேகலை முதலில் யாரிடம் உணவு பெற்றாள்? ஆப்ஷன்ல ஆன்சர் ஆதிரை என்பது சரி. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே என்று தமிழ் மொழியை பாடியவர் யார்? செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே என்று பாடியவர் து. அரங்கன் என்பது சரி. ஜெயகாந்தன் அவர்களின் யுகசந்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பு எது? ஆப்ஷன்ல பாருங்க. ஜெயகாந்தன் அவர்களின் யுகசந்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பு ஆன்சர் தர்க்கத்திற்கு அப்பால் என்பது சரி. எந்த பகுதிகளில் காணப்படும் சாசனங்களில் வட்டெழுத்துக்களே இடம்பெற்றுள்ளன? அது எந்த பகுதி? எந்த பகுதிகளில் காணப்படும் சாசனங்களில் வட்டெழுத்துக்களை இடம்பெற்றுள்ளன? ஆன்சர் சேர பாண்டிய மண்டலம் என்பது சரி. தமிழக பெருங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? தமிழக பெருங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் பக்தவச்சல பாரதி என்பது சரி.
சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இது என்ன வகையான தொடர்? சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இது பார்த்தீங்கன்னா ஒரு வினா தொடராகும். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது என்ன? புகழாலும் பழியாலும் அறியப்படுவது ஆன்சர் நடுவு நிலைமை என்பது சரி. எந்த ஆண்டு எந்த மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்தார்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க, எந்த ஆண்டு எந்த மாதம்? 1921 செப்டம்பர்ல காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்தார். கவிஞாயிறு என்னும் அடைமொழிக்குரியவர் யார்? கவிஞாயிறு என்னும் அடைமொழிக்கு உரியவர் ராதாகிருஷ்ணன் ஆவார். உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் என்ற பாடல் வரிகள் யாரால் எழுதப்பட்டது? உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் என்ற பாடல் வரி கலீல் கிப்ரானால் எழுதப்பட்டது. ஆப்ஷன் பி சரி. நீலகேசியின் ஆசிரியர் யார்? நீலகேசியின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சரிதான், அதாவது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை என்பது சரி. சுஜாதா அவரோட இயற்பெயர் என்ன? சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் என்பது சரி. செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் பெயரச்சம் எது? செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் என்பது சரி. கற்றோர்க்கு கல்வி நலனே களனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் என்ற பாடலடிகள் இடம்பெற்ற செய்யுள் எது? கற்றோர்க்கு கல்வி நலனே களனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் என்ற பாடலடிகள் இடம்பெற்ற நூல் நீதிநெறி விளக்கமாகும். இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படுவது என்ன? எந்த நூல் இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் திருக்குறள் என்பது சரி. குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? குமரகுருபரர் சார்ந்த நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவராவார். கோணக்காத்து என்னும் பாடல் இடம்பெற்ற பஞ்சகும்மியை தொகுத்தவர் யார்? கோணக்காத்து என்னும் பாடல் இடம்பெற்ற பஞ்சகும்மியை தொகுத்தவர் புலவர் சே ராசு என்பது சரி. உடம்பினுள்ள எந்த பகுதி நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகிறது? அதாவது எந்த பகுதி எந்த மூளைப்பகுதி? உடம்பில் உள்ள எந்த மூளை நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகிறது? ஆன்சர் சிறுமூளை என்பது சரி. பசுமரத்தாணி போல என்னும் சொல்லின் உவமை பொருள் என்ன? பசுமரத்தாணி போல இது ஆன்சர் எளிதில் மனதில் பதிதல் என்பது சரி. தம்பிரான் தோழர் எனும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? தம்பிரான் தோழர் எனும் சிறப்பு பெயர் பெற்றவர் ஆன்சர் சுந்தரர் என்பது சரி. பாணி என்று அழைக்கப்படும் இசைக்கருவி எது? பாணி என்று அழைக்கப்படும் இசைக்கருவி ஆன்சர் திமிலை என்பது சரியான விடை. கலித்தொகையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? கலித்தொகையில மொத்தம் எத்தனை பாடல்கள்? ஆன்சர் 150 பாடல்கள் உள்ளன. நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் என்ற வரி இடம்பெற்ற நூல் ஆன்சர் புறநானூறு என்பது சரி. 6ஆம் வேற்றுமை உருபுகளில் பொருந்தாதது எது? ஆப்ஷன்ல பாருங்க. 6ஆம் வேற்றுமைகளில் உருபுகளில் பொருந்தாதது ஆன்சர் ஆ என்பது பொருந்தாத ஒன்றாகும். ஜெயகாந்தனோடு பல்லாண்டு எனும் நூலை எழுதியவர் யார்? ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் பீசா குப்புசாமி என்பது சரி. ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு என்ற வரிகளை எழுதியவர் யார்? ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு என்று எழுதியவர் ஆலங்குடி சோமு ஆவார். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகாநிலை தொடர்னு பார்த்துருப்போம். தொகாநிலை தொடர் பார்த்தீங்கன்னா 9 வகைப்படும் என்பது சரி. தகடூர் யாத்திரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? தகடூர் தற்போதைய தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. தகடூர் யாத்திரை என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை என்பது சரி.
கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எங்கு பிறந்தார்? அவர் பிறந்த இடம் எது? கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் பிறந்தது ஆன்சர் திருப்பூர் என்பது சரி. நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிலைமொழியின் இறுதி எழுத்து வருமொழியின் முதல் எழுத்தும் இணைவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் புணர்ச்சி என்பது சரி. தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் எது? நம்ம தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் சேலம் என்பது சரி. முட்டாது வந்து மழை பெய்க பெய்தபின் என்ற வரியில் முட்டாது என்ற சொல்லின் பொருள் என்ன? முட்டாது என்ற சொல்லின் பொருள் தட்டுப்பாடின்றி என்பது சரி. தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்? தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் என்ற வரியை எழுதியவர் திருஞான சம்பந்தர் என்பது சரி. பதிகம் என்பது எத்தனை பாடல்கள் கொண்டது? இதில் நம்ம ரூபாய்னா 4 அடி செய்யல், சதகம்னா 10 பாடல் கொண்டது. பதிகம் சதகம் 100 பாடல் கொண்டது. பதிகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்ட் தான், 10 பாடல் கொண்டது. இதை 100 பாடல்கள் கொண்டதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சதகம். ரூபாயத்து, அதே மாதிரி கன்னி, இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி. இது 4 அடி செய்யல். சதகம் 100 பாடல் கொண்டது. பதிகம் 10 பாடல் கொண்டது. கருங்குவளை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? கருங்குவளை இந்த சொல்லின் இலக்கண குறிப்பு ஆன்சர் பண்பு தொகை என்பது சரி. ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது? ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு ஆன்சர் அமராவதி என்பது சரி. முடியுடைய வேந்தர்களில் யார் பழமையானவர்கள் என்று கூறுவர்? இந்த மூவேந்தர்களில் யார் பழமையானவர்கள் என்று கூறுவர்? ஆன்சர் சேரர் என்பது சரி. ஜெயங்கொண்டார் எந்த ஊரினை சார்ந்தவர்? கலிங்கத்து பரணி இயற்றிய ஜெயங்கொண்டார் எந்த ஊரினை சார்ந்தவர்? ஆன்சர் தீபங்குடி என்பது சரி. இதந்தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம் என்று பாடியவர் யார்? இதந்தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம் என்று பாடியவர் மீ ராசேந்திரன். மீரா என்பது சரி. அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை எங்கு உள்ளது? அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை அமைந்துள்ள இடம் தாம்பரம் என்பது சரி. விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமன்று, அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக அமைய வேண்டும் என்பது யாருடைய கருத்து? விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் கிடையாது, அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த அமைய வேண்டும் என்பது அயோத்தியதாச பண்டிதரின் கருத்தாகும். சங்க இலக்கியங்கள் பலவும் எந்த பாவகையால் அமைந்துள்ளது? சங்க இலக்கியங்கள் பலவும் எந்த பாவகைன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பா என்பது சரி. தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் என்பது சரி. சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார்? சிறுகதை மன்னன் நம்ம மறக்க மாட்டோம், புதுமை பித்தன் என்பது சரி. தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. புத்தர் சரித்திரப்ப யாரால், திருமந்திரம், பொன்னகரம், எக்காலக்கண்ணி. ஆன்சர் இதில் பொன்னகரம் காத்தவராயன் என்பது தவறாக பொருந்தியுள்ளது. காத்தவராயன் அயோத்தியதாசர் பெயர் தான். மலர்பாதம் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? மலர்பாதம் இதனுடைய இலக்கண குறிப்பு மலர் போன்ற பாதம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓமை தொகையாகும். எம்ஜிஆருக்கு எந்த பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியது? எம்ஜிஆர் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் ஆன்சர் சென்னை பல்கலைக்கழகமாகும். தமிழில் தோன்றிய முதல் பரணி என்ன? ஆன்சர் தமிழில் தோன்றிய முதல் பரணி கலிங்கத்து பரணி என்பது சரி. சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சிற்றிலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 96 வகைப்படும். தொடை எத்தனை வகைப்படும்? தொடை இது எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா
8 வகைப்படும் என்பது சரி. காசை விரும்பி கலங்கி நின்று உன்பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே என்று பாடியவர் யார்? காசை விரும்பி கலங்கி நின்று உன்பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே என்று பாடியவர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு என்பது சரி. திராவிட மகாஜன சங்கம் எனும் அமைப்பு எப்போது தொடங்கப்பட்டது? திராவிட மகாஜன சங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1892ஆம் ஆண்டாகும். அன்பும் ஆறுதலும் நிறைந்த காட்டில் புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் என்று கூறியவர் யார்? அன்பும் ஆறுதலும் நிறைந்த நாட்டில் புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் என்று கூறியவர் அயோத்தியதாசர் என்பது சரி. மு. மேத்தாவின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது? மு. மேத்தாவின் எந்த நூல்? ஆன்சர் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்பது சரி. அம்பேத்கர் எப்போது ஒடுக்கப்பட்ட பாரதம் எனும் இதழை தொடங்கினார்? எந்த ஆண்டு? ஆன்சர் 1927ஆம் ஆண்டு தான் ஒடுக்கப்பட்ட பாரதம் எனும் இதழை தொடங்கினார் அம்பேத்கர். திருப்பாவை என்ற நூலை எழுதியவர் யார்? திருப்பாவையை இயற்றியவர் ஆண்டாள் என்பது சரி. வெண்ணிலா கீழ்கண்ட எந்த நூலை தொகுத்தார்? வெண்ணிலா அவர்கள் கீழ்கண்ட எந்த நூலை தொகுத்தார்? ஆன்சர் மீதமிருக்கும் சொற்கள் என்பது சரி. வினையின் பயன் எழுவாயை சேருமாயின் அது என்னவென அழைக்கப்படுகிறது? வினையின் பயன் எழுவாயை சேருமாயின் அது பார்த்தீங்கன்னா தன்வினை என்று அழைக்கப்படுகிறது. உலக தாய்மொழி நாளாக அனுசரிக்கப்படும் நாள் எந்த நாள்? உலக தாய்மொழி நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 21 என்பது சரி. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை? நம்ம தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை மற்றும் சிங்கப்பூர் என்பது சரி. ஈரோடு தமிழன்பன் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? அவர் வணக்கம் வள்ளுவன் நூலுக்கு விருது பெறுவார். அது எந்த ஆண்டு? ஆன்சர் 2004ஆம் ஆண்டு என்பது சரி. தமிழ் விடு தூது நூலில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? தமிழ் விடு தூது நூலில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை 268 என்பது சரி. கோவலன் கொலையுண்டான் இது எவ்வகை தொடர்? கோவலன் கொலையுண்டான் இது பார்த்தீங்கன்னா ஒரு செயப்பாட்டு வினை தொடர் என்பது சரி. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என கூறும் நூல் எந்த நூல்? இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என கூறும் நூல் பார்த்தீங்கன்னா பிங்கள நிகண்டு ஆகும். வாயில் இலக்கியத்தில் எத்தனை பொருள்கள் தூது விடுவதாக பாடப்படுகின்றன? வாயில் இலக்கியத்தில் எத்தனை பொருள்கள் தூது விடுவதாக பாடப்படுகின்றன? ஆன்சர் 20 பொருட்கள் என்பது சரி. கன்னி என்பது எத்தனை அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகையாகும்? கன்னி என்பது பார்த்தீங்கன்னா 2 அடிகளால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை என்பது சரி. இலக்கண குறிப்பு தருக. முத்திக்கனி இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் உருவகம் என்பது சரி. தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் மு. வரதராசனார் என்பது சரி. திராவிட மொழிகளின் எண்ணிக்கை மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? திராவிட மொழிகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 28 என்பது சரி. கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணை கட்டப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணை கட்டப்பட்ட ஆண்டு 1873ஆம் ஆண்டாகும். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? இளஞ்சினா என்ன, ஊற்றுனா என்ன, கேணினா என்ன, சிறைனா என்ன? இதில் தவறாக பொருத்தப்பட்டது சிறை என்பது சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை என்பது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து என்று கூறும் நூல் எந்த நூல்? குளம் தொட்டு கோடு பதித்து என்று கூறும் நூல் ஆன்சர் சிறுபஞ்ச மூலம் என்பது சரி. காளைப்போர் பற்றிய சித்திரங்கள் எங்கு உள்ளன? அது எந்தெந்த நாடு? காளைப்போர் பற்றிய சித்திரங்கள் எகிப்து மற்றும் கிரீட் தீவில் உள்ளன என்பது சரி.
திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் என்ன? திருக்குறளில் இடம்பெறும் மரங்கள் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. ஒரே பழம் பார்த்தீங்கன்னா நெருஞ்சி பழம் என்பது சரி. மணிமேகலையின் விழாவரை காதையில் இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது? இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 28 நாட்கள் என்பது சரி. பட்ட நுதற்பொலி பொட்டொடு வட்டச் சுட்டி பதிந்தாட என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? பட்ட நுதற்பொலி பொட்டொடு வட்டச் சுட்டி பதிந்தாட என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழாகும். ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாத பருவம் எந்த பருவம்? இதுல 7 பருவங்கள் ஆண்பார் பெண்பாலுக்கு பொதுவான பருவம். அந்த கடைசி 3 பருவங்கள் தான் மாறி இருக்கு. இதுல சிற்றில் சிறுபறை சிறுதேர் என்பது ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு பொருந்தும். கலங்கு அம்மானை ஊசல் இது பெண்பால் பிள்ளை தமிழுக்கு பொருந்தக்கூடிய ஒன்று. அதனால ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவம் கலங்கு என்பது சரி. இட்லி பூ என்று அழைக்கப்படுகிற பூ எந்த பூ? இட்லி பூ. ஆன்சர் வெச்சி பூ தான் இட்லி பூ என்று அழைக்கப்படுகிறது. நாகலிங்கம் என்னும் இயற்பெயர் கொண்டவர் யார்? ஆன்சர் நாகலிங்கம் என்னும் இயற்பெயர் கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கந்தர்வன் ஆவார். வானுட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே இவ்வரிகள் யாரை குறிக்கின்றன? வானுட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகின்றன? ஆன்சர் பாண்டியன் நெடுஞ்செழியன் என்பது சரி. பண்ண அரும் கலைதறி பட்டி மண்டபம் என்ற அடிகள் எந்நூலில் இடம்பெற்றுள்ளன? பண்ண அரும் கலைதெறி பட்டி மண்டபம் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் என்பது சரி. அறிவை விரிவு செய் என்று கூறியவர் யார்? அறிவை விரிவு செய் இந்த கூற்றை கூறியவர் பாவேந்தர் ஆவார். மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்த ஆண்டு என்ன? மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்த ஆண்டு 1982 ஆண்டாகும். சிற்றகள் ஒளி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? சிற்றகள் ஒளி இந்த இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனது போராட்டம் என்பது சரி. கீழ்கண்டவர்களுள் பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தவர் யார்? கீழ்கண்டவர்களுள் பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் என்பது சரி. கடைசி கேள்வி, மதுரையில் இருந்த அபயம் பற்றி எந்த நூல் குறிப்பிடுகிறது? மதுரையில் இருந்த அபயம் பற்றி குறிப்பிடும் நூல் ஆன்சர் கரெக்டு தான் மதுரை காஞ்சி என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை முழு மாதிரி தேர்வாக நம்ம முதல் தேர்வை பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.